Hey guys, I'm Yalish. So welcome to another episode of Fire and Armor. எல்லாம் சந்தோஷமா சேஃபா இருப்பேன் நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களை பற்றி பேசலாம் இருக்கிறேன். ஐடென்டிட்டி, அடையாளம். மனிதர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடையாளம் மிக முக்கியமானது. எங்களுடைய மொழிக்கு ஒரு அடையாளம், நாங்கள் வாழும் நாட்டிற்கு ஒரு அடையாளம், எங்களுடைய இனத்திற்கு ஒரு அடையாளம், எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அடையாளம், தனி மனிதருக்கு ஒரு அடையாளம் இப்படின்னு சொல்லி அடையாளங்களை வைத்து வாழ்வது மனித இயல்பு, மனித உரிமையும் கூட. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த அடையாளங்களை அடையாளப்படுத்த ஏதாவது ஒரு காரியங்களை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு எங்களுடைய ஐடென்டி கார்டாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், எங்களுடைய ட்ரெஸ், நாங்கள் சாப்பிடும் உணவு, இப்படி ஏதாவது மொழி, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் அடையாளத்திற்காக பயன்படுத்துவோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை, அடையாளம் உண்டு. அந்த அடையாளம் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு தனி மொழி இருக்கா? இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு தனியா ட்ரெஸ் இருக்குதா? இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு தனியா கொடி இருக்குதா? இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு தனியா ஐடென்டி கார்டு இருக்குதா? இல்லை. இது எதுவுமே இல்லாத பட்சத்துல நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் எப்படி அடையாளப்படுத்துவது? எப்படி என்றால் யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த வசனத்துல வாசிக்கப்பட்ட காரியத்தை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். நாங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால், நாங்கள் அன்பா இருக்கிறது நிமித்தம் நாங்கள் தேவனுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். ஸோ நாங்கள் தேவனுடைய சீஷர்களா இருந்தாலும் அர்த்தம் நாங்கள் கிறிஸ்தவர்கள். ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் எங்களுக்குள்ள அன்பு தேவை, தெய்வீக அன்பு தேவை, கள்ளங்கபடம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத, எங்கள் தேவனாய கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், நாங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அந்த அன்பு தான் எங்களுடைய அடையாளம். எங்களை நேசிப்பவர்களை மட்டும் நாங்கள் நேசிக்காம, எங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் நாங்கள் நேசிக்காம, எங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் நாங்கள் நேசிக்காம, நாங்கள் எல்லாரையும் அன்பு செய்வோம். ஏனென்றால் எங்கள் தேவனாய கர்த்தர் அதைத்தான் செய்வார். அவர் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார், அன்பு செய்கின்றார். அதனாலதான் அவர் அன்றைக்கு சிலுவையிலே நம் அனைவருக்காகவும் அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த அன்பு எங்களுக்குள்ள வேண்டும். அந்த அன்பை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ஏசப்பா எங்கள் மூலமாக பிரதிபலிக்கப்பட வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் போட் பிடிச்சு கொண்டு தெரியக்கூடாது. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். எங்களுடைய செயல விளங்க வேண்டும், எங்களுடைய பேச்சில் விளங்க வேண்டும், எங்களுடைய நடத்தையில விளங்க வேண்டும், எங்களுடைய யோசனையில விளங்க வேண்டும். இப்படியெல்லாம் விளங்க வேண்டுமா இருந்தால் தெய்வீக அன்பு எங்களுக்குள்ள வேண்டும், இதனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வேண்டும். ஸோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாப் நினைத்த காரியம் உங்களுக்கு நான் விளங்கியிருக்க வேண்டும். நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த வேண்டும். நாங்கள் தேவனுடைய சீஷர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்த வேண்டும். எப்படி? போர்டை போட்டுக்கொண்டு, இல்லாட்டி கழுத்துல க்ராஸ் மாலையை போட்டுக்கொண்டு, இல்லாட்டி ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் சைல்ட் ஆஃப் காட் அப்படி என்றெல்லாம் ஸ்டேட்டஸ் பயோலாம் போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எங்களுடைய செயல் மூலமாக, எங்களுடைய பேச்சின் மூலமாக, எங்களுடைய சிந்தையின் மூலமாக, எங்களுடைய நடத்தையின் மூலமாக, தெய்வீக அன்பை நாங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். ஸோ காய்ஸ், இந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் we should shake the world by the word of God. நம்ம ஜெபித்து, வேதத்தை வாசித்து, தியானித்து தெய்வீக அன்பை நாங்கள் வெளிக்காட்டுவோம். நாங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவோம். தேவனை எங்கள் மூலமாக நாங்கள் பிரதிபலிக்க செய்வோம். மீண்டும் நான் உங்களை என்னுடைய சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.